அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ்னா லைஃப் ஸ்டைல் vlog. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அனைவருக்கும் பிடித்த உருளைக்கிழங்கை வைத்து ரொம்பவே சுவையான ஈவினிங் ஸ்நாக் செய்ய போகிறோங்க. இதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைவான பொருட்கள் தான். எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு தான் இந்த ஸ்நாக் செய்ய போகிறோங்க. எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் உங்களை சேரும். அதற்கு நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்து அந்த தோல்லாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம தண்ணியில் போட்டு வச்சா தான் உருளைக்கிழங்கு கலர் மாறாமல் இருக்கும். அதன் பிறகு காய் சீவோம் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். அதில் அந்த பெரிய கண் இருக்குது பார்த்திங்களா, அதில் வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கை நல்லா துருவி நம்ம எடுத்துக்கலாம். சின்ன கண்ணில் வச்சு துருவக்கூடாது, நல்லா பெரிய இதில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. அதன் பிறகு பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா துருவி எடுத்தாச்சு. இதை அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க, தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அந்த உருளைக்கிழங்கை நம்ம அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா அந்த உருளைக்கிழங்குல ஸ்டார்ச்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா பிழிஞ்சிட்டு நல்லா எடுத்துக்கலாம். நல்லா இது போல் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அதன் பிறகு நம்ம ஒரு பவுலில் சேர்த்து வச்சிடலாங்க. நம்ம இது போல் பிழிஞ்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் தான் ஸ்நாக் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இது போல் தண்ணியில் சேர்த்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறோம். நல்லா ஒரு 2 டைம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணுங்க. அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். இதை செடிங்களுக்கு நம்ம ஊற்றிடலாம். செடிங்களுக்கு ஊற்றும் பொழுது அவங்களுக்கும் ரொம்ப நல்லது, நல்ல சத்தான தண்ணி தான். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டோம். மறுபடியும் நம்ம நல்லா நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம். திரும்பவும் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை சேர்த்துட்டு மீண்டும் ஒரு தடவை நல்லா அது போலவே பிழிஞ்சு எடுத்துக்கலாம். 2 டைம் நம்ம இது போல் செய்யணுங்க. அதே போல் தான் நல்லா தண்ணியே இல்லாமல் நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணியில் சேர்த்து வச்சதுனால தாங்க இப்படி நல்லா ஒயிட்டாக கிடைக்கிது பாருங்கள் உருளைக்கிழங்கு. அதோட கலர் இன்னும் மாறவே இல்லை பார்த்திங்களா. அதுக்காக தான் நம்ம தண்ணியில் சேர்க்குறது. சில காய்கறிகள் இந்த கத்திரிக்காய், வாழைக்காய் இதெல்லாம் நம்ம கட் பண்ணால் தண்ணியில் தாங்க நம்ம சேர்த்து வைக்கணும். பாருங்கள், எல்லாத்தையும் பிழிஞ்சு ஒரு பவுலில் எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் வச்சுக்கலாங்க. அதில் நம்ம இந்த பிழிஞ்சு வச்சோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதன் பிறகு முடிந்த வரைக்கும் ரொம்ப பொடியாக கட் பண்ணி வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 400 கிராம் உருளைக்கிழங்குங்க, அதுக்கு நல்ல ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 10 பூண்டு பல் நல்லா தோலை உரிச்சிட்டு தட்டி அதோடு சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேங்க. தனி மிளகாய் தூள் சேர்க்கும் பொழுது அந்த கலர் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்துக்கும் பொழுது அந்த உப்பு காரம் எல்லாம் உருளைக்கிழங்கு அந்த வெங்காயத்தை கூட நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்காக தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்துருக்குறேங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்க உருளைக்கிழங்குக்கு தகுந்தா போல் 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, நல்ல ஒரு கிறிஸ்பினஸ்க்காக நம்ம இந்த அரிசி மாவு சேர்க்குறோம். மாவு அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாதுங்க. நான் எடுத்துருக்க உருளைக்கிழங்குக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்துருக்கிற உருளைக்கிழங்கை விட மாவு அதிகமானதுன்னா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தாங்க நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம பிசைஞ்சிக்கணும். ஏன்னா உருளைக்கிழங்குலையும் வெங்காயம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி விடுவாங்க. அதுக்காக வேண்டி நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சேர்க்காமலே இப்படி கலந்துருக்கிறோம். பாருங்கள், இது போல் நல்லா கரெக்டாக கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு பேன் வச்சுக்கலாம். அடுப்பில் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த கட்லெட்லாம் நம்ம பொரித்து எடுப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு ஆயில் சேர்த்தா போதும். இப்போ நல்லா சூடாக இருக்கணுங்க. அதே சமயத்தில் கரிஞ்சு போகாமலும் பார்த்துக்கணும். ரொம்பவே சூடு கம்மியாக இருந்தால் கூட எண்ணெய் ரொம்ப குடிக்குங்க.
நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த ஷேப்பில் வந்து நான் தட்டி போடுறேன். நீங்கள் கையில் கூட தட்டி போடலாம். அப்படி இல்லைன்னா வாழை இலையில் கூட கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இது போல் நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம ரவுண்ட் ஷேப்பில் தானே போடுறோம், அதுக்காக வேண்டி கொஞ்சம் சேஞ்சுக்காக நான் இது போல் ஷேப்பில் வந்துட்டு நான் தட்டி போட்டிருக்கேன். இது பாருங்கள், இது போல் நல்லா பொரியணும் எண்ணெய். அதே சமயத்தில் ரொம்பவும் வந்துட்டு ஹீட்டை வந்து அதிகமாக இருந்தால் கூட சீக்கிரம் கரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பாருங்கள், நல்லா ஈவனாக சைட்லலாம் இருக்கணும். கொஞ்சம் வெளியில் நீட்டிகிட்டு இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த சைடெல்லாம் ஃபஸ்ட்டு கரிஞ்சு போயிடும். பாருங்கள், ஒரு சைடு வந்துட்டு நல்லா வெந்து வந்துருச்சு, கலரும் சேஞ்ச் ஆகிருக்குது பார்த்திங்களா. அதன் பிறகு நம்ம என்ன செய்யலாம்னா டர்ன் பண்ணி போட்டுக்கலாம், திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு அதே மாதிரி இந்த அளவுக்கு நல்ல ஹீட்டு வந்து மீடியமில் இருக்கட்டுங்க, நல்லா பொரிச்சு எடுக்கலாம். அவ்வளவுதாங்க, நல்லா வெந்து வந்துருச்சு. கலரும் வந்து கரெக்டான கலருக்கு நமக்கு கிடச்சிருச்சு பாருங்கள். நம்ம என்ன தான் ருசியாக செஞ்சாலும் அதோட கலர்லாம் கூட நம்ம சாப்பிட்றதுக்கு நம்மளை தூண்டும் இல்லையா, அந்த கலர் நமக்கு நல்லாவே கிடச்சிருச்சு. இப்போ நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கலாம். அதில் வந்துட்டு நம்ம எல்லா பீஸையும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாங்க. அப்போ வந்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்துச்சுன்னா அது உறிஞ்சிடும். அதுக்காக தான் நம்ம அது போல் பண்ணிக்கிறோம். அது போலவே நம்ம மீதம் இருக்கிற எல்லா மாவும் வந்து நம்ம இது போல் தட்டி நம்ம சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே வித்தியாசமான சுவையில் இருக்குங்க. அதே சமயத்தில் இதில் சேர்த்துருக்க பொருள் கூட ரொம்பவே குறைவு தானே, உங்களுக்கே தெரியும். குயிக்காக ரெடி பண்ணிடலாங்க அந்த ஸ்நாக்கு. பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துட்டோம். இது வந்து தனியாகவும் சாப்பிட்லாம், டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சாப்பிடும்போது இன்னுமே நல்ல சுவையாக இருந்ததுங்க. நல்லா வெந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.